Hello everyone, welcome back to Dazzling Designers. இந்த வீடியோவில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு இது நார்மல் நீடில் போடுற ரெண்டாவது ஸ்டிச் இல்லையா? ஸோ இதில் த்ரெட்டெல்லாம் எப்படி எடுக்கணும், நம்ம என்னென்ன ஸ்டான்ஸால் எடுத்திருக்கேன், எப்படி எடுக்கணுன்றதெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? எப்பவும் போலயே த்ரெட் வந்துட்டு நான் 16 ஸ்டான்ஸாக எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃப்ரேமில் கீழே இருந்து த்ரெட்டை குத்தி மேலே எடுத்துட்டேன். ஓகேங்களா? எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரியே நீடில் த்ரெட்டை சுற்றி விட்றேன். இப்போ பாருங்கள், ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம குத்தணும். இப்போ அப்படி குத்தாமல் கொஞ்சம் லாங்காக, எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ கொஞ்சம் லாங்காக விட்டுட்டு கீழே திரும்பியும் நீடில் கிளாத் வழியாக உள்ளே விட்டு ஃப்ரேமுக்கு கீழே இருந்து நீடில் பிடிச்சி மெதுவாக இழுக்கிறோம். ஓகேங்களா? நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் நீங்கள் போடும்போது ஸ்லோவாக போடணும், ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும். இல்லைன்னா த்ரெட்டு சிக்கு விழுந்துச்சு அப்படின்னா உங்களால் சரி பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப கசகசன்னு ஆகும்போது உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அந்த த்ரெட்டை இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்படி இழுத்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் அந்த கீழே இருக்கிற நீடில் இருக்கிற த்ரெட்டை இழுங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த நாட் கசகசன்னு ஆகாமல் கிளியராக வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஒரு நூல் மேலே தூக்கிட்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியலன்னா திரும்ப ஒரு நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். எப்பவும் போல் கீழே இருந்து நீடில் மேலே குத்தி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது எல்லாமே ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பண்ணுற அதே மெத்தட் தான். நம்ம எந்த இடத்துல அதுலேருந்து மாறி பண்ணுறோன்றதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த த்ரெட்டை நல்லா கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடில் ஒரே ஒரு டைம் வந்துட்டு நம்ம சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, எடுத்ததுக்கு பக்கத்துலேயே குத்துவீங்க. இப்போ அப்படி குத்தாமல் நம்மளுக்கு எவ்வளோ லாங் வேணுமோ அங்கே குத்திட்டு நீடில் கீழே இழுத்துக்கோங்க. இழுக்கும் போது என்ன நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டு, அதாவது ஃப்ரேமுக்கு மேலே இருக்கும் இல்லையா த்ரெட்டு, அதை வந்துட்டு கையில் இப்படி நல்லா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா இந்த த்ரெட்டு லூஸ் ஆகாது. ஓகேங்களா? அப்புறம் சிக்கு விழுகாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடும்போது சிக்கு விழுகாமல் போடணுன்றக்காக கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க. ஓகேங்களா? ஸ்லோவாக போட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஓகேங்களா? இப்போ இதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஓகேங்களா? இது வந்து பார்க்குறக்கு கிராம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் லவங்கம் ஸ்டிச்சுன்னு கூட இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் அது எப்படி ஷேப்பில் ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு லீஃப் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியணுன்றக்காக. ஓகேங்களா? அந்த நான் ட்ரா பண்ணது மேலேயே எடுத்து நான் போட்டுட்டு வர போகிறேன். இந்த ஸ்டிச் வந்துட்டு நீங்கள் ஃபில்லிங் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணலாம். லீஃப்க்கு அப்புறம் ஃப்ளவரை ஃபில் பண்ணுறது கூட நீங்கள் ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் மற்ற ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒர்க்கு வந்து உங்களுக்கு சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வீடியோ பார்த்துட்டு எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, த்ரெட்டு எங்களுக்கு பிரிஞ்சு வருது அந்த மாதிரியெல்லாம். ஓகேங்களா? அதுக்கும் நான் அதே வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்கறனால உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணணுன்னா, நீங்கள் த்ரெட்டு எடுத்த உடனேயுமே அந்த நீடில் கிட்டையும் அந்த நீங்கள் லாஸ்ட்டில் ஒரு முடிச்சு போட்டிருப்பீங்க இல்லையா த்ரெட்டை, அந்த முடிச்சுக்கிட்டையும் பிடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. த்ரெட்டை ஸ்ட்ரெச் பண்ணி விட்டிங்கன்னா நூல் ரொம்ப பிரியாமல் உங்களுக்கு அந்த சிக்கலாக விழுகாமல் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு ஓட்டி விட்டு பார்த்துட்டு திரும்ப நான் வீடியோ சொல்கிற எல்லா டவுட்டையும் திரும்ப என்கிட்ட வந்து கேட்குறீங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வீடியோவை கிளியராக பாருங்கள். வீடியோவோட எந்த செகண்டில் வேணாலும் நான் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க. ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற ஃபஸ்ட்டு வீடியோ இது அப்படின்னா, நம்ம ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பேசிக் கிளாஸஸ்னு டைட்டிலில் வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கூட ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணும் அப்படின்னா அவங்களும் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட கொரியர் கூட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போது நான் கொடுக்குற ஷேப்ஸ் எல்லாமே யூடியூப்பை மட்டுமே பார்த்து கற்றுக்கிறவங்க நான் கொடுக்குற ஷேப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஷேப்ஸை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஷேப் மட்டும் இல்லாமல் டிசைன் கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லோரும் ப்ளவுஸ் போடும்போது
ரொம்ப கான்ஃபிடென்ஸாக போட முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம ஷேப்ஸ் முடிச்சுட்டு டிசைனையும் ஒர்க் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா, நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் முடிச்சுட்டு எவ்வளோ லீஃப் மாதிரி நான் வரைஞ்சது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஃபில்லிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதுக்கான ஷேப் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ளவர் நீங்கள் ஃபில் பண்ணலாம், இல்லை லீஃபு ஃபில் பண்ணலான்னு. அதுதான் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் ட்ரா பண்ணி காட்டுற மாதிரி நீங்கள் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஷேப்ஸில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு 3 டிஃப்ரெண்ட் லீவ்ஸ் கொடுத்துருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நீங்கள் தம்ப்லைனில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்துட்டு ஏன் அந்த ஃபோட்டோ வீடியோவில் இல்லைன்னு கேட்குறீங்க. அப்படி கேட்குறவங்களுக்காகவே நான் வீடியோட எண்டிங்கில் வந்துட்டு அந்த தம்ப்லைனோட பிக்சரை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆரி ஒர்க்கை பொறுத்த அளவுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதே தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஸ்பீடு பர்ஃபெக்ஷன் வரும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் விட்டுறாதீங்க. நீங்கள் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரீ டைம்ஸ் எல்லாத்துலேயும். இப்போ இந்த ஃப்ளவர் ஷேப் சொல்லிட்டேன் இல்லையா, இப்போ நான் ட்ரா பண்ணுறது வந்துட்டு சும்மா உங்கள் ப்ராக்டிஸ்க்காக போடுறேன். இதையும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து ஷேப் கிடையாது, பட் இதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதுவும் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா. இது சும்மா ரஃப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? இது தம்ப்லைனில் இருக்கிற அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.